ரைட். ஸோ கிர்ச்சாஃப் லாஸ் சாதாரணமா ஆர்டினரி சர்க்கியூட்டா இருந்தா ஓம்ஸ் லா யூஸ் பண்ணணும். ஈஸியான சர்க்கியூட்டா இருந்தா ஓம்ஸ் லா யூஸ் பண்ணணும். காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட்டா இருந்தா இங்க இருந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது கிர்ச்சாஃப் லாஸ். அப்ப என்ன கத்துக்கிறீங்க? ஆர்டினரி சர்க்கியூட் ஈஸியஸ்ட் சர்க்கியூட்டா இருந்தா ஓம்ஸ் லா யூஸ் பண்ணணும். கண்ணா பின்னான்னு இருந்ததுன்னா கிர்ச்சாஃப் லா யூஸ் பண்ணணும். ஒரு மாதிரி நிறைய கண்ணா பின்னான்னு வயர் போகுது, எங்க இருந்து கரண்ட் வருது, எங்க போகுது, எதுவுமே தெரியல அப்படின்னா கிர்ச்சாஃப் லா யூஸ் பண்ணணும். கிர்ச்சாஃப் லால 2 லா படிக்க போறீங்க. கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் லா, அப்ப செகண்ட் லா வந்து செகண்ட் லா வாசி. ஆமா, கிர்ச்சாஃபோட செகண்ட் லா. ரைட்டா? ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது, செகண்ட் லா என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் லாவோட பேரு தான் கரண்ட் லா. செகண்ட் லாவோட பேரு வோல்டேஜ் லா. ஃபர்ஸ்ட் லா கரண்ட் லா, செகண்ட் லா வோல்டேஜ். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும் இந்த டாபிக், ஆனா ஈஸியா எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துறேன். பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் லா என்ன சார் சொல்லுது? கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுதுன்னா கரண்ட் லா என்ன சொல்லுதுன்னா அல்ஜிப்ராயிக் சம் எல்லாமே உனக்கு தெரிஞ்ச மாதிரியா இருக்கும் பாரு. அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் கரண்ட் meets at any junction is 0. படிங்க முதல்ல, புரிய வேண்டாம், படிங்க. Algebraic sum of current meets at any junction is 0. Algebraic sum of current meets at any junction is 0. சார் சரியா புரியலையே. இது ஒரு கண்டக்டர், இது ஒரு கண்டக்டர், இந்த பக்கமா ஒரு கண்டக்டர், இந்த பக்கமா ஒரு கண்டக்டர். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து I1 கரண்ட் உள்ள வருது, இங்க இருந்து I2 கரண்ட் உள்ள வருது, I3 கரண்ட் உள்ள வருது. இந்த 3 கரண்ட் உள்ள வந்து I4 கரண்ட் ஆகும், I5 கரண்ட் ஆகும், வெளியில போகுது. இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? நம்ம கொடுத்தது I1 plus I2 plus I3, வெளியில போனது I4 plus I5. Algebraic sum of current meets at any junction is 0. ஜங்ஷன்ல கரண்ட்டை சேவ் பண்ண முடியாது. ஜங்ஷன்ல கரண்ட் இருக்கு. இப்ப பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் உள்ள வரும், வந்துட்டு கொஞ்ச நேரத்துல வெளில போயிடும். அப்ப பஸ் ஸ்டாண்ட் எம்டி ஆயிடும் அந்த பஸ்ஸுக்கு. அப்ப உள்ள வர்ற கரண்ட் தான் வெளில போகும். நீங்க எப்படி எழுதணும்னா current toward the junction equal to away from the junction. உங்களோட 2 மார்க்ல எழுதும் பொழுது algebraic sum of current meets at any junction is 0 அது சொல்லணும். current toward the junction equal to away from the junction அப்படின்னா அந்த I4ம் I5ம் இந்த பக்கம் வந்துருச்சு, ஈக்குவல் டு 0. இப்போ இதை பாருங்க, எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிருக்கேன், சம் பண்ணிருக்கேன். சம்னா என்ன பார்த்தோம்? அல்ஜிப்ராயிக் சம்னா பிளஸ் மைனஸ் 2 தான். எல்லாத்தையும் ஆட் பண்ணா 0. ஜங்ஷன்ல கரண்ட்டை சேவ் பண்ண முடியாது. Algebraic sum of current meets at any junction is 0. Current toward the junction equal to away from the junction. சிம்பிளா ஒரு வழியில சொல்லிருங்க, summation of I 0. summation என்ன பார்த்தோம்? டோட்டல் கரண்ட் 0. Algebraic sum of current meets at any junction is 0. Current toward the junction equal to away from the junction. உள்ள போற கரண்ட் தான் வெளியில வரும். காலையில ஒருவேளை எங்க அம்மா என்கிட்ட ஒரு 200 ரூபா கொடுத்தான்னு வச்சுக்கேன், என் பாக்கெட்ல இப்போ 200. ஒரு இடத்துல ஏதோ போய் டிஃபன் சாப்பிட்றேன், ஒரு 100. எங்கேயாவது போய் வாங்கி சாப்பிட்றேன், மறுபடியும் 50. இன்னொரு இடத்துல போய் வாங்கி சாப்பிட்றேன், மறுபடியும் 50. இன்னைக்கு சாப்பிட்றத பத்தி பேசுறீங்க, பிடிச்ச விஷயம் அதான். அப்ப பாக்கெட் எம்டி இல்ல, உள்ள வந்தது வெளியில போயிடுச்சு. இல்ல இதுக்கு முன்னாடி கேட்ட ஒரே ஒரு 1 மார்க் கொஸ்டின், கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் லா எதை பத்தி பேசுது? கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். படிச்சு முடிக்கணும். கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், அவ்வளவுதான் கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லா. ரொம்ப சூப்பரான 2 மார்க் கொஸ்டின். டிஃபைன் கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லா எழுதுறீங்க, டயக்ராம் போட்டு காமிக்கிறீங்க. இந்த I1 I2 I3 உமா விருப்பம், எதை வேணாலும் I1 I2 I3 போட்டுக்கோ. ஆனா உள்ள வரதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும், வெளியில போறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். நீ குழப்பி கூட இருந்ததுன்னா ஆர்டரா எழுதி. ரைட்டா? ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். இப்போ இதுல கேட்ட நீட் அண்ட் ஜேஇ சம் எப்ப பார்த்தாலும் ஒரே சம் தான் கேட்பாங்க. இப்ப நீங்களே அழகா சொல்லுவீங்க பாருங்க, இப்படி மரக்கிளை மாதிரி பிரான்ச்சா போகும். ரைட்டா? இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து 7 ஆம்பியர் கரண்ட், இங்க இருந்து எவ்வளோன்னு தெரியல. இங்க 15 ஆம்பியர் கரண்ட் வெளில வருது. இந்த இடத்துல போகும் பொழுது 3 ஆம்பியரா போயிட்டு இங்க 0.5 ஆம்பியரா வந்துருக்கு. அப்ப
இந்த இடத்துல எவ்வளவுன்னு தெரியல. இந்த பக்கமா இது 3 ஆம்பியர்னா எவ்வளோன்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து 7 ஆம்பியர். இது வந்து எனக்கு எவ்வளோன்னு தெரியல. கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லானாலே குழந்தைங்க கூட சம்ம போடுவாங்க. இப்படிதான் சம்ம இருக்கும். நான் உனக்கு புரியறதுக்காக 2-3 இடத்துல கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன். ஆனா கொஸ்டின் பேப்பர்ல ஏதாவது ஒரு இடத்துல தான் கொஸ்டின் மார்க் இருக்கும். ரைட்டா? சொல்லுங்க, நான் பேர் கொடுத்துக்கிறேன். 1 2 3 4. யாராவது இந்த 1வது இடத்துல எவ்வளவு கரண்ட் இருக்குன்னு சொல்லுங்க. 8 ampere sir. 8 ampere sir. 8 ampere. சூப்பர் பா. செகண்ட்ல 12 ampere sir. 12 ஆம்பியர். தேர்ட்ல 5 ampere sir. 5 ஆம்பியர். லாஸ்டா ஃபோர்த்ல 2.5 sir. 2.5 ஆம்பியர். அவ்வளவுதான். இதான் சம்மு. கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லானாலே கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். இதுக்கு பிசிக்ஸ் படிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. கூட்டல் கணக்கு தெரிஞ்சா எப்படி ஓடி போயிடும். சூப்பரா முடிஞ்சிச்சா? வேற சம்மே கிடையாது. வேற எதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கிர்ச்சாஃபோட கரண்ட்ல அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் கரண்ட் மீட் அட் எனி ஜங்ஷன் 0. இது லா. ஜங்ஷன்ல கரண்ட் சேவ் பண்ண முடியாது. ஜங்ஷன்ல கரண்ட் 0. உள்ள போற கரண்ட் தான் வெளில வரும். எல்லா கரண்ட்டையும் ஆட் பண்ணா 0 வரும். எதை பத்தி பேசுது? கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் பத்தி பேசு. அவ்வளவுதான். இது அப்படியே போய் எழுது. அப்படியே 2 மார்க். அடுத்தது வோல்டேஜ். இங்கதான் இனிமேல் சிக்கல். பக்கத்துல ஒரு நோட் ஒன்று வச்சுக்கோங்க. நிறைய ப்ராப்ளம் சின்ன தான் பேச போறோம். கிர்ச்சாஃபோட வோல்டேஜ் தான். அரௌண்ட் 10 பேர்கிட்ட ஆப்ஷன் ஏன்னு தெரியல. சரி, நான் பேசிக்கிறேன். வோல்டேஜ் நான் என்ன சார் சொல்லுது? வோல்டேஜ்லாம் கத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ப. நான் 2-3 டைம் சொல்லி தரேன். பொறுமையா கத்துக்கும். தெரியலன்னா என்ன சார்? டோட்டல் வோல்டேஜ் 0. summation of V 0. அங்க summation of I 0. டோட்டல் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் 0. இனிமேல் ஐஆர்னு சேர்ந்திருந்தா நீங்க அதை வீன்னு படிக்கணும். ஐஆர்னு சேர்ந்திருந்தா அதை வீன்னு படிக்கணும். ரைட்டா? முதல்ல இது லா சொல்லி கொடுத்துறேன். லா ஃபர்ஸ்ட் சொல்லும்போது கொஞ்சம் புரியாது. அதுக்கப்புறம் டயக்ராம் போட்டா தான் புரியும். பொறுமையா பார்த்துட்டே வா. அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் யாரும் கரண்ட் அண்ட் resistance. The algebraic sum of product of current and resistance எங்க? in a closed loop. நான் என்ன எழுதி கொடுக்கணும் அப்படியே எழுது. in a closed loop is equals to algebraic sum of EMF in a closed loop. சார் சுத்தமா ஒண்ணுமே புரியல. என்னவோ சொல்ல வரீங்க. என்னதான் சொல்ல வரீங்க? algebraic sum of product of current and resistance எங்கன்னு கேட்டா in a closed loop is equals to algebraic sum of EMF in a closed loop. இங்க பாருங்களேன், ஒரு க்ளோஸ் சர்க்கியூட்ல அங்க இருக்கிற EMF எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோ. E1 plus E2. அதுக்கப்புறம் I1 R1, I2 R2, I3 R3. இப்போ ஒரு டயக்ராம் போட போற. அது இப்படிதான் வரப்போகுது. பட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்லித்தரேன். இங்க பாருங்க, இது எப்படி சார் ஆரம்பிக்கிறது? இந்த சம் இருக்குல்ல, இனிமேல் நீங்களே சொல்லுவீங்க பாருங்க. இந்த சம் இருக்குல்ல, அல்ஜிப்ராயிக் சம்னு படி. கொஸ்டின் ஆரம்பிக்கும் போது அல்ஜிப்ராயிக் சம்னு ஆரம்பிச்சு. அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் ஐக்கும் ஆருக்கும் ப்ராடக்ட். ஒத்துக்கிறீங்களா? அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் யாரும் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க? இன் ஏ க்ளோஸ்ட் லூப். அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் ஏ க்ளோஸ்ட் லூப். இது வரைக்கும் இங்க இஸ் ஈக்குவல்ஸ் டு அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் EMF. ஈனா இந்த இடத்துல EMF இன் ஏ க்ளோஸ்ட் லூப். இப்போ E1 plus E2 இதை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா மட்டும் எழுதிடுங்க. ரைட்டா? இது எப்படிலாம் வந்ததுன்னா அதை ஒரு டயக்ராம் போட்டு சொல்லித்தரேன். இந்த 4 வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுக்காக. சார் வேற ஏதாவது இருக்கா டெஃபினிஷன்? இதுக்கு 2 டெஃபினிஷன் இருக்கு. இன்னொரு டெஃபினிஷன் என்னன்னா, the algebraic sum of all the potential difference
all the potential difference in a closed loop is 0. மேல சொன்னது கீழே சொன்னது ஒண்ணுதான். இதை படிங்களா, ரொம்ப ஈஸி. உனக்கு எது பிடிக்குதோ அதை எழுதிக்கோ எக்ஸாம், யாரும் தப்பு பண்ண மாட்டேன். The algebraic sum of all the potential difference in a closed loop. அப்ப இந்த மேல சொன்ன ஈக்குவேஷன் பாரு, இது ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், இது ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், இதெல்லாம் இந்த பக்கம் வந்துருச்சா பாரு, E1 plus E2 minus I1 R minus I2 R2 minus I3 R3 எல்லாம் சேர்த்து 0 ஆயிடுச்சா? இந்த E1 EMF பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், இதுவும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா டோட்டலா 0 வந்துருக்கு. அப்ப பிரிச்சு படிக்கணும்னா மேல இருக்கிறது இல்ல, அது வேணாம் சார் கஷ்டமா இருக்குன்னா, ஒரு க்ளோஸ் சர்க்கியூட்ல எல்லா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸையும் ஆட் பண்ணீங்கன்னா 0. அதைத்தான் சொன்னேன், சமேஷன் ஆஃப் V 0ன்னு சொல்லி கொடுத்தேன். சமேஷன் ஆஃப் V 0, அவ்வளவுதான் ரூல் முடிஞ்சிருச்சு. சரி, கன்சர்வேஷன் ஒண்ணு பத்தி பேசுனீங்கல்ல, என்ன பேசுனீங்க? which is கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. படிச்சிருங்க பையன் கூடவே. கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் லா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், கிர்ச்சாஃபோட செகண்ட் லா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இப்படியே 1 மார்க்ல கேட்பேன், டிக் பண்ண வேண்டியதான். கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. முடிஞ்சிச்சா? ஓகே. இதெல்லாம் ரொம்ப ஈஸியா படிச்சிருவேன். 3 மார்க்லாம் அழகா வாங்கிடுங்க. ஆனா இதை எப்படி சம்மா கன்வெர்ட் பண்றது தான். நான் இப்போ ஒரு 4 ஐடியாஸ் சொல்லித்தரேன், புரியுதான்னு பாரு. நான் 2-3 சம் சால்வ் பண்றேன், ரிமைனிங் இருக்கிறதுல நீங்க சால்வ் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு ரஃப் நோட் வச்சுக்கோ. அடுத்து இந்த நோட்ஸ் ஒன்று கொஞ்ச நேரத்துல வந்துடும். நீ பாருங்க, இது ஒரு ரெசிஸ்டர். ஐடியா கவனி. இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி, போற கரண்ட் I, இந்த ரெசிஸ்டார் R. ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் between A and B கேக்குறாங்க. அதாவது VA minus VB கேக்குறாங்க. ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் between A and B. இதை கண்டுபிடிக்கணும்னா நீ என்ன பண்ணுவோம்? முதல்ல எல்லாரும் ஏல வந்து நில்லுங்க. எல்லாருமே இப்ப ஏல வந்து நிக்கிறீங்க. நீங்க ஏல இருந்து பிக்கு உங்க சைக்கிள்ல போறீங்க, ஏல இருந்து பிக்கு போறீங்க, அப்படியே இதை பார்த்துக்கிட்டே போறீங்க. இது உங்களோட டைரக்ஷன். கரண்ட் எலக்ட்ரிசிட்டினாலே இப்ப இருக்கிற ரிப்பீட்டர் கூட பயப்படுறாங்க. இன்னுமே ரொம்ப சூப்பரா பார்த்துக்கிட்டே வாங்க. இது கரண்டோட டைரக்ஷன், கொஸ்டின்ல அவங்களே கொடுத்துருவாங்க. நீங்க ஏல இருந்து பிக்கு போறீங்க, ஏல இருந்து பி அப்படியே பார்த்துக்கிட்டே போறீங்க. முதல்ல என்ன பண்ணணும்? இந்த ஏவை எழுதணும், VA. அடுத்தது கரண்டோட டைரக்ஷனை கவனிங்க. கரண்டோட டைரக்ஷனும் நம்மளோட டைரக்ஷன், நீங்க சைக்கிள்ல போறீங்கல்ல, இருப்போம். நீ பில இருந்து ஏ வரலாம், ஏல இருந்து பி போலாம். இப்ப இந்த டயக்ராம்ல ஏல இருந்து நம்ம பி போறோம். கரண்டோட டைரக்ஷனும் நம்மளோட டைரக்ஷனும் சேமா இருந்தா மைனஸ். அதுக்கப்புறமா இந்த ரெசிஸ்டன்ஸையும் கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும், IR. அப்புறமா ஈக்குவல் டு போட்டுக்கணும். இங்க இருக்கிற பொட்டன்ஷியல் VB எழுதிக்கணும். நம்ம தேடி வந்தது VA minus VB equal to IR தேடி வந்தோம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் between A and B. இப்போ பார்க்க ஈஸியா இருக்கலாம், ஆனா நம்மள அழகா ஏமாத்தும். பொறுமையா கத்துக்கிட்டே வா. இப்போ உன்னோட டவுட் நான் சொல்லவா? ஏல இருந்து பி போனா இதே ஆன்சர் தான் வருமா? அப்ப பில இருந்து ஏ போனாலும் இந்த ஆன்சர் தான் வருமா? நாங்க நம்ப மாட்டோம், ட்ரை பண்ணுவோம். நாளைக்கு கிளாஸ்ல யாருக்காவது போய் கத்துக் கொடு, ஈஸியா கத்துப்பேன். இது வழக்கம் போல ஒரு ரெசிஸ்டர், இது வழக்கம் போல ஏ, இது வழக்கம் போல பி, இது கரண்டோட டைரக்ஷன். நான் இப்போ என் சைக்கிள் பில வச்சிருக்கேன், நான் பில இருந்து ஏக்கு வரேன். இது என்னோட டைரக்ஷன், பில இருந்து ஏக்கு வரேன். விருப்பம், நீ ஏல இருந்து எழுதலாம், பில இருந்து எழுதலாம். முதல்ல BA என்னோட டைரக்ஷனும் கரண்டோட டைரக்ஷனும் ஆப்போசிட்ல இருக்கிறதுனால பிளஸ் I into R IR ஈக்குவல் டு லாஸ்டா இருக்கிறது VB. எனக்கு VA மைனஸ் VB தான் வேணும். ரைட்டா? VA மைனஸ் VB. சாரி, தப்பு பண்ணுறோம். இப்போ இங்கே பில இருந்து போகலாம். VB ஃபர்ஸ்ட் VB போடும். நம்ம எங்க இருந்து போறோமோ அதுதான் பார்க்கணும். நான் என்ன பண்றேன்னா ஏல இருந்து எடுத்துட்டேன், என்னோட மிஸ்டேக் தான். எங்க இருந்து போறோமோ, எங்க இருந்து நம்ம வண்டி எங்க இருந்து எடுக்கிறோமோ அங்க இருந்து பார்த்துக்கிட்டே போனோம், VB. அதுக்கப்புறமா என்னோட டைரக்ஷனும் கரண்டோட டைரக்ஷனும் ஆப்போசிட்.
அதனால பிளஸ் ஐஆர் ஈக்குவல் டு லாஸ்டா இருக்கிறது பிஏன்னு எழுதணும். அப்ப விபி அந்த பக்கம் போயிடுச்சா, ஈக்குவல் டு ஐஆரா, அதே ஆன்சர் வந்துச்சா பாருங்க. இப்படிதான் எழுத கத்துக்கணும். சேம் டைரக்ஷனா இருந்தா மைனஸ் போடுங்க, ஆப்போசிட் டைரக்ஷனா இருந்தா பிளஸ் போடுங்க. நீங்க எங்க இருந்து கிளம்புறீங்களோ அதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். பிபி ரைட்டா, ஓரளவு கொஞ்சமா புரியுதப்ப. அடுத்தது ஜாலியா கத்துக்கிட்டே வா. அதுக்கப்புறம் செல்லுல பார்க்கணும். இது ஒரு செல்லு, இந்த செல் வந்து இ, இந்த இடம் ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த இடம் பின்னு வச்சுக்கோங்க. இது பிளஸ் மைனஸ், கரண்டோட டைரக்ஷன் இங்க போகுதுன்னு அவங்களே கொடுத்துருவாங்க. ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி இப்படி கேட்கறாங்க. இப்ப மறுபடியும் நான் என்ன பண்றேன், ஏல இருந்து கிளம்புறேன். ஏல இருந்து கிளம்புறேன்னா அப்ப இத விஏன்னு எழுதிக்கணும். நான் சொல்ற வார்த்தையை நுணுக்கமா கேளுங்க. செல்ல பொறுத்த வரைக்கும் கரண்டோட டைரக்ஷனை பார்க்க கூடாது, நம்மளோட டைரக்ஷனை மட்டும் தான் பார்க்கணும். செல்ல பொறுத்த வரைக்கும் கரண்டோட டைரக்ஷனை பார்க்க கூடாது, நம்மளோட டைரக்ஷனை மட்டும் தான் பார்க்கணும். இப்ப நம்மளோட டைரக்ஷன் பிளஸ் வழியா உள்ள புகுந்து மைனஸ் வழியா வெளியில வர்றதுனால பொட்டென்ஷியல் டிராப் ஆகுது, அதனால மைனஸ் இன்னு எழுதணும். ஈக்குவல் டு விபி. தென் விபி சாரி விஏ மைனஸ் விபி வந்து ஆன்சர் நமக்கு ஈன்னு கிடைச்சிடும். கத்துக்கிட்டீங்களா? திரும்பவும் சொல்றேன், செல்லுல கரண்டோட டைரக்ஷனை பார்க்க கூடாது, ரெசிஸ்டார்ல மட்டும்தான் கரண்டோட டைரக்ஷனை பார்க்கணும். சரி, பில இருந்து போய் காமிங்க. இங்க பாருங்க, இது ஒரு செல்லு, இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி, இது பிளஸ் இது மைனஸ், அவங்களே கொடுத்துருக்காங்க, கரண்டோட டைரக்ஷன் கொடுத்துருவாங்க. நான் கிளம்புறது பில இருந்து கிளம்புறேன். அப்போ பில இருந்து கிளம்புறதுனால விபி. என்னோட டைரக்ஷன் இந்த பேட்டரியில மைனஸ் வழியா உள்ள வந்து லெஃப்ட்ல வருது, சைக்கிள் லெஃப்ட்ல வருது. இந்த பேட்டரியில மைனஸ் வழியா உள்ள வந்து பிளஸ் வழியா வெளியில வருது. அப்ப பிளஸ் சி ஈக்குவல் டு போட்டு லாஸ்டா இருக்கிற பொட்டென்ஷியல் விஏ. வழக்கம் போல விஏ மைனஸ் விபி தான் வேணும். ஆன்சர் மாறாதுப்பா. நீங்க இப்படி ரைட்ல போனாலும் மாறாது, லெஃப்ட்ல போனாலும் மாறாது. என்ன நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா, நீங்க எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றீங்களோ அதை தான் கன்சிடர் பண்ணணும். பில இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் விபில இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோ, ஏல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஈக்குவேஷனை விஏல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோ. ரைட்டா? இந்த ரகசியங்களை கத்துக்கிட்டீங்களா? இனிமேல் தான் அதை அப்ளை பண்ண முடியும். யாரெல்லாம் சொல்றீங்கன்னு பாக்குறேன். செம்ம ஃபன்னா இருக்கு இனிமேல் கிளாஸ். கத்துக்கிட்டேவா? ஒரு ரெசிஸ்டார், ஒரு செல்லு, ஒரு ரெசிஸ்டார், ஒரு செல்லு, ஒரு ரெசிஸ்டார். இந்த ரெசிஸ்டாரோட வேல்யூ R1, இந்த ரெசிஸ்டாரோட R2, இந்த ரெசிஸ்டாரோட R3. போகக்கூடிய கரண்ட் I. ஃபர்ஸ்ட் செல்லு E1, செகண்ட் செல்லு E2. இது A, இது B. எப்ப பார்த்தாலும் கேட்கிற கேள்வி ஓபன் சர்க்யூட்ல ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் A and B ன்னு கேக்குறாங்க. ரைட்டா? ட்ரை பண்ணுவோமா? இல்ல யாராவது என்ன ஹெல்ப் பண்றியா? எங்க இருந்து மெஷர் பண்ண போறீங்க? ஏல இருந்து போறீங்களா, பில இருந்து போறீங்களா? சொல்லுங்க பா, ஏல இருந்து போறீங்களா, பில இருந்து போறீங்க? ஏல இருந்து சார். ஏல இருந்து போலாமா? ஓகே, ஏல இருந்து போலாம். ஜாலியா சொல்லுங்க. ஏல இருந்து நாங்க போறோம் சார். யாராவது சொல்லுங்க, ஈக்குவேஷன் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். VA minus மைனஸ் IR1 IR1 is equal to VB. ஏன் ஈக்குவல் டு விபி? இவங்க எல்லாரையும் பாக்கல, IR1 மட்டும் இல்ல, இது ஃபுல்லா எல்லாரையும் பார்த்து லாஸ்டா தான் விபி போட்டோம். அடுத்து E1 வாங்க. E1 பிளஸ் E1 மைனஸ் E1 மைனஸ் E1 சார். Minus E1. மைனஸ் E1. R2க்கு வாங்க. மைனஸ் R2 சார். ஏய், மைனஸ் IR2. மைனஸ் IR2 சேம் டைரக்ஷன், மைனஸ் IR2. E2க்கு வாங்க. மைனஸ் E2 சார். மைனஸ் E2. IR3க்கு வாங்க. Minus IR. மைனஸ் IR3 ஈக்குவல் டு விபி. இப்படிதான் ஈக்குவேஷன் எழுதணும். இன்னமும் சம்குள்ள போகணும். அவங்க R1 வேல்யூவா கொடுத்து சம் டஃபா கேட்கற மாதிரி கேட்பாங்க. ஆனா உங்களுக்கு அதெல்லாம் டஃபாவே இருக்காது. 4 இட்லியோ மலட வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? மலட வச்சு சட்னி வச்சு சாப்பிட்டு அப்படி சுவையா சுகமா சூப்பரா இருக்கும். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். உனக்கு பிடிக்குமான்னு தெரியல, எனக்கு அப்படி பிடிக்கும். ஸோ விஏ மைனஸ் விபி, இந்த பக்கம் விபி வந்துருச்சு, இதெல்லாம் அந்த பக்கம் போயிடுச்சு. IR1 பிளஸ் E1 பிளஸ் IR2
பிளஸ் E2 பிளஸ் IR3. அவ்வளவுதான் ஆன்சர். இது ஆப்ஷன்ல இருக்கும், அப்படியே டிக் பண்ண வேண்டியதுதான். கத்துக்கிட்டீங்களா? சார் அதனால திரும்பி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா சார்? புரியல. சார் திரும்பி எக்ஸ்பிளைன். எந்த இடமா புரியல? ஏன் சார் அங்க நம்ம மைனஸ் போடுறோம்? மைனஸ் ஏன் மைனஸ் IR1 போடுறோம்? மைனஸ் E1. ஒரே நிமிஷம். சேம் டைரக்ஷன்ல போனா பொட்டென்ஷியல் டிராப் ஆகும். டிராப்னா நம்ம குறையுதுன்னு தானே அர்த்தம். அதனால மைனஸ். பாசிட்டிவ் பொட்டென்ஷியல்ல உள்ள புகுந்து நெகட்டிவ் பொட்டென்ஷியல்ல நம்ம வெளியில வரும் பொழுதும் பொட்டென்ஷியல் டிராப் ஆகும். அதனால மைனஸ் சி. ரைட்டா? அந்த பொட்டென்ஷியல் டிராப் ஆகுதுன்றத டினோட் பண்றதுக்கு தான் மைனஸ். ஆனா நீங்க தப்பு பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன சொல்லி கொடுக்குறேன்? சேம் டைரக்ஷன்ல போனா மைனஸ், ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனா பிளஸ். ரைட்டா? இந்த சம் கொஞ்சம் ட்ரை பண்றீங்களா? இன்னும் ஒரு சம் போடுங்க, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆலன்ல இருக்கிற சம் நான் அனுப்புறேன். டக்கு நம்ம சால்வ் பண்ணி சொல்லுங்க. ஒரே ஒரு சம் யாராவது சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. உனக்கு புரியலன்னா சொல்லி இந்த சம் சொல்லிக்கலாம். இது ஒரு ரெசிஸ்டார், ஒரு செல்லு, ஒரு ரெசிஸ்டார், ஒரு செல்லு, ஒரு ரெசிஸ்டார், ஒரு செல்லு. இது பி, இந்த இடம் ஏ. உங்களை ஏமாத்த போறேன் இப்ப நானு. ஃபைண்ட் த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் பி அண்ட் ஏன்னு கேட்கிறேன். பி அண்ட் ஏன்னு கேட்கிறேன். போற கரண்ட் ஐ, ரெசிஸ்டார் R1, ரெசிஸ்டார் R2, ரெசிஸ்டார் R3, செல் E1, செல் E2, செல் E3. உங்களுக்கான நேரம் 1 நிமிஷம். நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. நீ ஏல இருந்து போய்க்கோ, பில இருந்து வந்துக்கோ, உன் விருப்பம் தான். ஆனா எனக்கு தேவை விபி மைனஸ் விஏ. குழப்பிக்காத. நான் விஏ மைனஸ் விபி கேட்கல, பி மைனஸ் ஏ கேட்டிருக்கேன். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களோட ஆன்சர் நீங்க சொல்லலாம். டைரக்டா விபி மைனஸ் விஏ மட்டும் சொன்னா போதும். சீக்கிரம். கார்த்திக் சார். ஆன்சர் பே. Sir, minus IR1, மைனஸ் IR1, minus E1, மைனஸ் E1, minus IR2, மைனஸ் IR2, minus E2, மைனஸ் E2, minus IR3, மைனஸ் IR3, minus E3. மைனஸ் E3. நீ சொன்னது விபி மைனஸ் பிஏவா? Yes, sir. விபி மைனஸ் பிஏ சொல்லியிருக்கீங்க. இப்போ உங்களோட ஆன்சர் இதுவா இருக்கா? Yes, sir. எல்லாருக்கும் இந்த ஆன்சர் கிடைக்குதா? சரிப்பா, டைம் ஆகுது. உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அப்படியே பக்கத்துல மார்க் பண்ணி வை. சரியானது நம்ம செக் பண்ணிடுவோம். கவனமா கவனி. அவங்க கேட்டிருக்கிறது பிபி மைனஸ் பிஏ கேட்டதுனால நான் கிளம்ப போறது எங்க இருந்து கிளம்ப போறேன்? இல்ல நான் உன்னோட விருப்பம். ஏல இருந்து போனாலும் ஓகே தான், பில இருந்து போனாலும் ஓகே தான். சரி, நான் ஏல இருந்தே போறேன். ஏல இருந்தே போய்க்கிறேன். இது என்னோட டைரக்ஷன். என்னோட டைரக்ஷன் முதல்ல என்னோட டைரக்ஷன்ல கொஞ்சம் மேல கொண்டு போய்க்கிறேன். VA, first VA, IR1 same direction, IR1, E1 க்கு minus E1, IR2 same direction, minus IR2, E2 மைனஸ்ல புகுந்து பிளஸ்ல வெளில வருது, பிளஸ் E2,
IR3 same direction minus IR3 E3 plus C3 equal to VB. ரைட்டா? இதான் எனக்கு வந்திருக்கிறது. ஆனா நான் கேட்டது VB minus VA கேட்டிருக்கேன். இந்த VA-வை அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுறேன். VB minus VA மட்டும் வேணும்னா minus IR1 minus C1 minus IR2. ஏன்னா நான் என்ன பண்றேன், A மட்டும்தான் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிருக்கேன், மீதெல்லாம் இங்கே தான் plus C2 minus IR3 plus C3. அவ்வளவுதான். இது அப்படியே மேல வந்து செக் பண்ணுங்க, சரியானு பாருங்க. டேய் ஏதோ மைனஸ் பிளஸ் மாறி இருக்கு மேல. சார் நீங்க இந்த பிளஸ் C2 பிளஸ் C3 மட்டும் எப்படி பண்ணணும்னு சொல்ல முடியுமா சார்? பிளஸ் C2 பிளஸ் C3ல தப்பு பண்ணிருக்கேன். என்னோட டைரக்ஷன் செல்லுல எங்க புகுந்து போகுது, இங்க யார் இருக்கா? என்னோட டைரக்ஷன் மைனஸ்ல புகுந்து பிளஸ்ல எழுந்திருக்குதா? எஸ் சார். மைனஸ் வழியா உள்ள போயிட்டு பிளஸ் வழியா வெளியில வருது. வெளியில வர்றது எந்த சைனோ அந்த சைன் போட்டுக்கணும். கெயின் ஆகுது, பொட்டன்ஷியல் கெயின் ஆகுது, அதனால பிளஸ். இங்கேயும் பொட்டன்ஷியல் கெயின் ஆகுது, இவ்வாறு மைனஸ்ல புகுந்து பிளஸ்ல வெளியில வருது, அதனால பிளஸ் C3. ரைட்டா? அப்ப நீ பண்ண தப்பு, இங்க பிளஸ் C2 போட்டுருக்கணும், இங்க பிளஸ் C3 போட்டுருக்கணும். சொல்லியிருந்தா ரைட்டு. இப்ப எல்லாருக்குமே என்ன ஆன்சர் வந்திருக்கு? என்ன ஆன்சர் வந்திருக்கா பாரு. சார் சொல்லுங்க. சார் மைனஸ் IR3 எப்படி சார்? மைனஸ் IR3 R3 பாருங்க. R3ல கரண்டோட டைரக்ஷன் இருக்காமா? எஸ் சார். கரண்டோட டைரக்ஷன் இது என்னோட டைரக்ஷனா? எஸ் சார். both are same direction. So Yes, potential drop at resistor R3, so we put minus. இது உங்க ஸ்கூல்ல சொல்லி தரும்போது பொட்டன்ஷியல் டிராப் ஆகுது அதனால மைனஸ்னு சொல்லுவாங்க. நான் நீங்க தப்பு பண்ணக்கூடாதுன்றதுக்காக சேம் டைரக்ஷன் மைனஸ், ஆப்போசிட் டைரக்ஷன் பிளஸ்னு போட்டிருக்கேன். ரைட். கடைசியா உங்களுக்கு சொல்லுங்க சார். IR3 வர்றத பார்க்கணுமா, அது IR3ல இருந்து போறத பார்க்கணுமா சார்? உன்னோட டைரக்ஷனும் கரண்டோட டைரக்ஷனையும் பார்க்கணுமா? அதாவது உன்னோட டைரக்ஷனையும் கரண்டோட டைரக்ஷனையும் பார்க்கணும் ரெசிஸ்டர்ல மட்டும். செல்லுல உன்னோட டைரக்ஷனை மட்டும் தான் பார்க்கணும், கரண்டோட டைரக்ஷன் பார்க்க கூடாது. ஓகே சார். ரைட். இந்த ஒரு சம் பாருங்க. அடுத்தது கவனமா கவனி. இப்போ இனிமேல் நம்பரா கொடுக்க போறேன், ட்ரை பண்ணி பாருங்க. இதை முடிச்சு நம்ம க்ளோஸ் போயிடலாம். ஒரு செல்லு, ஒரு ரெசிஸ்டார், ஒரு செல்லு, ஒரு ரெசிஸ்டார், ஒரு செல்லு, ஒரு ரெசிஸ்டார், இப்படி இருக்கு. 10 ஓம், 3 ஓம், 5 ஓம், போகிறது 1 ஆம்பியர். இது 10 வோல்ட், இது 20 வோல்ட், இந்த இடம் 30 வோல்ட், இந்த இடம் பி. ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. எனக்கு ஆன்சர் ஒரு நம்பரா வரும். 10 வோல்ட், 15 வோல்ட், 20 வோல்ட், ஏதோ ஒரு நம்பரா வரும். இந்த நம்பர் எனக்கு வேணும். உங்களுக்கான நேரம் ஒரு நிமிஷம், சீக்கிரம். சிஎஸ் ஐரின் இருக்கீங்களா? சிஜி சிஜோ நீங்க தானே? சிஎஸ் ஐரின் சார். அந்த சிஜி சிஜோ அந்த நேம் நீங்க தானே? ஆமா சார். ரைட். இப்போ மோனிகா எஸ்கேங்க ஸ்டார்டிங்ல இருந்தாங்களே. ரைட். சரி பாத்துக்கிறேன். சமப்படு நீ சமப்படு. நல்லா கத்துக்குங்க பார். அடுத்து க்ளோஸ் வேற போகணும் பார். சார் மைனஸ் 22 சார். மைனஸ் 22 சார். மைனஸ் 22 வோல்ட்னு சொல்லியிருக்கீங்க. பா ரைட். அது எஸ் சார். மத்தவங்க 22 வோல்ட்னு வந்திருக்கு. எல்லாருக்கும் என்ன வந்திருக்கு மட்டும் சொல்லுங்க. எஸ் சார். 22 வேற. ரைட். நல்லா சால்வ் பண்றீங்க. எல்லாருமே கத்துக்கோங்க தெரியாதவங்க. ஏன்னா இதுக்கு முடிச்சு நான் க்ளோஸ்டு மாடல் போக போறேன். ஓப்பன் எவ்வளவு நம்ம இப்போ நான் ஒரு ஆலன் மாடல் அனுப்பி விடுறேன். அதுல இருக்கிற சம்மை இதே சம்மை ட்ரை பண்ணு. நேற்று ஒரு ஒர்க் கொடுத்துருந்தேன், நிறைய பேர் நல்லா போட்டு அனுப்பிச்சிருந்தீங்க.
கொஞ்சம் பேர் மட்டும் இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. அடுத்தது தெரியுதுனால புரிஞ்சிக்க முடியுது. உங்களோட ஸ்கூல்ல ஒரு ஒர்க் போயிட்டு இருக்கு, நம்மள்ட்ட ஒரு ஒர்க் போயிட்டு இருக்கு. பிஸியா தான் இருக்கீங்க. வேற வழி இல்லை, பார்த்துக்கலாம் விடுங்க. இன்னும் அதே மாதிரி உனக்கு ஏதாவது டவுட் செஷன் வேணும்னாலும் நீ கேட்டுக்கோ. பட் மேபி அது சாட்டர்டே சண்டேஸ்ல இருந்தா பெட்டரா இருக்கும். சண்டேஸ் 4 o'clock பக்கமா சரி எனக்கு ஒரு ½ an hour வேணும், 15 minutes வேணும். அதுவும் வந்து கம்மிங் வீக்ல இருந்து, நாளைக்கு இல்லை அடுத்த வீக்ல இருந்து. அடுத்த வீக் சண்டே வந்து எக்ஸாம் போயிடுவாங்க. அதுக்கப்புறமா எவ்ரி சண்டே 4 to 5 நீ எப்போ வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. சரி எனக்கு இந்த சம்மெல்லாம் டவுட் இருக்கு அப்படின்ட்டு உன்னோட விருப்பம். ஏன்னா என்கிட்ட காலையிலே சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிறேன். டைரக்ஷன் பாருங்க, இதுதான் என்னோட டைரக்ஷன். என்னோட டைரக்ஷன் டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணணும். இது ஏ, இது பி. சார் விஏ, சார் விஏ 10 -10 விஏ -10 10 ஓம் 1 into 10 10 சேம் டைரக்ஷன் -20 மைனஸ்ல புகுந்து பிளஸ் 20 சேம் டைரக்ஷன் -3 30 plus 30 -5 ஈக்குவல் டு விபி. அவ்வளவுதான், வேலை முடிச்சு பாரு. இதுதான் ஏதோ டஃப்பான சம் மாதிரி இந்த பசங்க ஓவரா சீனை போட்டு இருக்காங்க, இந்த ரிப்பீட்டர் பசங்க. வேற ஒன்றும் இல்லை, நீயே அழகா கத்துக்கிட்ட. விஏ 20 போயிடுச்சா, 30 இது ஒரு 5 8. அப்ப விஏ பிளஸ் 22 ஈக்குவல் டு விபி. நான் உங்ககிட்ட கேட்டது விஏ மைனஸ் விபி கேட்டேன், அதனால -22. ஒருவேளை அவங்க விபி மைனஸ் விஏ கேட்டிருந்தாங்கன்னா +22. பிரமாதம், சூப்பரா பண்ணிட்டீங்க எல்லாருமே. 22 வோல்ட் கத்துக்கிட்டீங்களா? நல்லா கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஓப்பன்ல சம்மன் தான் உனக்கு போட தெரியுது. ஓப்பன்ல சம்மன் தான் போட தெரியுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆகாஷ் மாடல்ல ஒரு 4 சம் மார்க் பண்ணி தரேன். இதே தான் ஐடியா, இதே மாதிரி சால்வ் பண்ணிருங்க. ரைட்டா? அடுத்தது க்ளோஸ் சர்க்யூட். பக்கத்துல நோட் எடுங்க. க்ளோஸ் சர்க்யூட், க்ளோஸ்டு ஒன்னு. பொறுமையா சொல்லித்தரேன். 1 2 3 4 நிறைய மாடல்ஸ் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டே வாங்கல. ஒரே ஒரு செல்லு, ஒரு ரெசிஸ்டார், இன்னொரு ரெசிஸ்டார் இப்படி இருக்கு. ரைட்டா? இந்த செல் வழக்கம் போல E தான், இது வழக்கம் போல R1, இது வழக்கம் போல R. இதுக்கு நம்ம ஈக்குவேஷன் போடணும், ஈக்குவேஷன் எழுதணும். கவனமா கவனி, நல்லா ஃப்ரீயா கத்துக்கும். புரியலன்னா சார்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டு. கரண்டோட டைரக்ஷன் க்ளோஸ்ட பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பேட்டரியோட பாசிட்டிவ்ல இருந்து தான் கிளம்பும். பேட்டரியோட பாசிட்டிவ்ல இருந்து கிளம்பும். இதுவும் கரண்ட் தான், ஜஸ்ட் இது பெண்ட். இப்ப கரண்ட் கரண்ட் ஐ ஐ, இதுவும் பெண்ட். அவங்க எல்லாருக்கும் தெரியும் தானே, பெண்டா இருந்தா கரண்ட் மாறாது. கத்துக்கிட்டீங்களா? அங்கிருந்து இது நம்மளோட டைரக்ஷன். நம்மளோட டைரக்ஷன் உன்னோட விருப்பம். நீங்க கிளாக் வைஸ்ல போட்டுக்கிட்டாலும் ஓகே தான், ஆன்டி கிளாக் வைஸ்ல போட்டுக்கிட்டாலும் ஓகே தான். பட் என்னோட ஐடியா என்ன அப்படின்னா, நீங்க கஷ்டப்படாம இருக்கணும்னா கரண்டோட டைரக்ஷன் இருக்குல்ல, அதோட டைரக்ஷன்ல உங்களோட டைரக்ஷன் போட்டுக்கோங்க. கரண்டோட டைரக்ஷன்ல உன்னோட டைரக்ஷன் இருந்தா தப்பு பண்ண மாட்டேன், ஈஸியா இருக்கும். எப்படி சார் சொல்றீங்க? நான் இப்ப சொல்லவா? முதல்ல எல்லாரும் செல்ல கவனிங்க. செல்லுல யார பார்க்க கூடாது? கரண்ட பார்க்க கூடாது. நம்மளோட டைரக்ஷன் எங்க இருந்து எங்க போகுது? மைனஸ் வழியா உள்ள புகுந்து பிளஸ் வழியா வெளியில வருது. அப்ப பிளஸ் சி. எப்பவுமே செல்ல தான் முதல்ல கவனிக்கணும். பிளஸ் சி. ஒரு செல் இருந்தாலும், 2 செல் இருந்தாலும், 3 செல் இருந்தாலும் செல்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நீங்க ரெசிஸ்டாருக்கு வரணும். எல்லாரும் இந்த R1 பாருங்க. இந்த கரண்டோட டைரக்ஷனும் நம்மளோட டைரக்ஷனும் சேமா இருக்கிறதுனால -IR1. ஒத்துக்கிறீங்களா? -IR1. R2 பாருங்க, கரண்டோட டைரக்ஷனும் நம்மளோட டைரக்ஷனும் சேமா இருக்கிறதுனால -IR2. இது க்ளோஸ்ட் லூப்ன்றதுனால ஈக்குவல் டு 0 போடணும். ஓப்பனா இருந்தா ஈக்குவல் டு VB போட்டீங்க. க்ளோஸ்டா இருக்கிறதுனால ஈக்குவல் டு என்ன பண்றீங்க? 0 போடணும். இப்ப என்ன அர்த்தம்னா E மட்டும் இங்கே இருக்கும், IR1ம்
IR2 அந்த பக்கம் போயிடும். இப்படிதான் ஈக்குவேஷன் எழுத கத்துக்கணும். இத சம் வந்து கொஞ்சமா தான் கேட்பாங்க. ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்க்யூட்டை கொடுத்துட்டு அதுல ஈக்குவேஷன் எழுத சொல்லுவாங்க. என்ன தெரியுமா அர்த்தம்? நான் வந்து 10 ரூபாய் வச்சிருக்கேன், 10 வோல்ட் வச்சிருக்கேன். இந்த R1க்கு 2 வோல்ட்டும் R2க்கு 8 வோல்ட்டும் கொடுத்துட்டேன். அப்ப இது 2 வோல்ட், சரி இது 10 வோல்ட், இது 2 வோல்ட், இது 8 வோல்ட். கரெக்ட் தானே? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேனே, அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் ஆல் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஜீரோன்னு சொன்னா EMF IR1 V1 IR2 V2 எல்லாம் சேர்ந்தா என்ன வரணும்? ஜீரோ தானே வரணும். இப்ப சொல்லுங்க, கிர்ச்சாஃப் செகண்ட் லா சொன்னா என்ன சொல்லுவேன்? அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் ஆல் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எங்க பேர் இன் எ க்ளோஸ்டு லூப். க்ளோஸ்டு லூப்ல எல்லா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸையும் ஆட் பண்ணீங்கன்னா ஜீரோ வந்துடும். ரைட்டா? இது கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ரைட்? ஒரு சிம்பிள் சர்க்கியூட்டை சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப இந்த 2 செல்லை உள்ள கொண்டு வர புரியுதான்னு பாரு. அடுத்தது இங்க ஒரு ரெசிஸ்டர், இங்க ஒரு செல்லு, இங்க ஒரு ரெசிஸ்டர். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, இந்த மாதிரி 2 செல் வந்தா நாங்க எப்படி ஹேண்டில் பண்றது? பேர் கொடுத்துக்கோங்க. E1 R1 R2 E2. என்னன்னா கொஷின்ல பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. எந்த செல் பெருசா இருக்கோ அங்கிருந்து தான் கரண்ட் கிளம்பும். உங்களுக்கு புரியுதா? ஒருவேளை இது 10 வோல்ட், இது 5 வோல்ட்டா இருந்தா 10 வோல்ட்ல இருந்து தான் கரண்ட் போறதை நம்ம காமிக்கணும். சின்ன செல்லுல இருந்து கரண்ட் போற மாதிரி காமிக்க முடியாது. எத்தனை செல் கொடுத்தாலும் சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய செல்லுல இருந்தா கரண்ட் போகணும். இது ஆக்சுவலா பெண்டு, அப்ப இங்கேயும் ஐ தான் வரும். இதுவும் பெண்டு, இங்கேயும் ஐ தான் வரும். இதுவும் பெண்டு, இங்கேயும் ஐ தான் வரும். இங்கேயும் ஐ தான் வரும். உனக்கு இப்போ ஒரு குழப்பம் வரும். சரி, E2ல இருந்து ஏதாவது கரண்ட் வராதா? E2வை மதிக்கவே மதிக்காது. E1 தான் பெருசு. E1ல இருந்து தான் கரண்ட் போகும். நடுவுல 10,000 செல் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் இந்த ஐ மாறாது. ஐ எப்ப மாறும்? ஜங்ஷன் இருந்தாதான் மாறும், பெண்ட் இருந்தா மாறாது. ரைட்டா? கொஞ்சம் நல்லா கத்துக்குங்களேன். இப்ப என்னோட டைரக்ஷன், இது என்னோட டைரக்ஷன். என்னோட விருப்பம், நான் கிளாக் வைஸ்லயும் போட்டு காட்டலாம், ஆன்டி கிளாக் வைஸ்லயும் போட்டு காட்டலாம், ஆன்சர் மாறாது. பட் புத்திசாலித்தனம், கரண்ட் எந்த பக்கமா போகுதோ அந்த பக்கமா நம்மளோட டைரக்ஷன் இருந்தா பெரும்பாலும் தப்பு பண்ண மாட்டோம். முதல்ல 2 செல்ல முடிச்சுட்டு வந்துருவோமா? யாராவது சொல்லுங்க பாரு. E1க்கு என்ன சைனு, E2க்கு என்ன சைனு? டக்குன்னு சொல்லுங்க. E1 சார் ரெண்டுக்குமே பாசிட்டிவ். பிளஸ் E1. சூப்பரா சொன்னீங்க. E2 பாசிட்டிவ் சார். பாசிட்டிவ் E2. எப்பவுமே செல்ல தான் முதல்ல பார்க்கணும். பிளஸ் E1 பிளஸ் E2 செல்ல தான் முதல்ல பார்க்கணும். பார்த்துட்டீங்களா? அடுத்தது R1 கவனிங்க. R1ல என்னோட டைரக்ஷனும் கரண்டோட டைரக்ஷனும் சேம் டைரக்ஷன், மைனஸ் IR1. R2வை கவனிங்க. என்னோட டைரக்ஷனும் கரண்டோட டைரக்ஷனும் சேம் டைரக்ஷன், IR2 ஈக்குவல் டு 0. அப்ப என்னோட 2 செல்லு சேர்ந்ததுதான் இந்த 2 பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸா டிராப் ஆயிடுச்சு. E1 ஒரு 10, E2 ஒரு 5. அப்ப இது 15. இந்த IR1 வந்து ஒரு 7, ஒரு 8 பிரிஞ்சிருக்கும். கரெக்டா? என்கிட்ட இருக்கிற 2 செல்லு தான் அங்க டிராப் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு காரணம். எடுத்துக்கிட்டீங்களா? கொஞ்சம் உள்ள வந்துட்டீங்களா? பயப்படாத, அவ்வளவு காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. ரொம்ப சூப்பரா போட்டு. அடுத்தது ஒரே நிமிஷம். இந்த சர்க்கியூட் ட்ரை பண்றீங்களா? ஒரு செல்லு, ஒரு ரெசிஸ்டார், ஒரு செல்லு, இன்னொரு ரெசிஸ்டார், ஒரு செல்லு, இன்னொரு ரெசிஸ்டார், ஒரு செல்லு. இப்படி ஒரு பெரிய சர்க்கியூட்டா இருக்கு. பேர் கொடுத்துக்கோங்க. E1 E2 E3. இதெல்லாம் வந்து நான் E1 E2 E3ன்னு கொடுத்துருக்கேன். அவங்களே ஆனா பக்கத்துல சொல்லியிருப்பாங்க E1 கிரேட்டர் than E2 கிரேட்டர் than E3 இப்படி சொல்லியிருக்கலாம். இல்ல E2 பெருசா இருக்கு, E1 அப்புறம் இருக்கு, E3 அப்புறம் இருக்கு, அப்படி சொல்லியிருக்கலாம்.
யாரு பெருசா இருக்கிறதா அவங்க கண்டிப்பா கொடுத்துருவாங்க, நீ அதை கவலைப்படவே வேணாம். ஏன்னா இந்த செல் யாரு பெருசா இருக்காங்களோ அங்கிருந்து தான் என்னால என்ன பண்ண முடியும், கரண்டோட டைரக்ஷன் போட முடியும். செல்லே தெரியாம நான் எப்படி கரண்டோட டைரக்ஷன் போடுறேன்? உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக கொஞ்சம் ஈஸியா எடுத்துருக்கு. செல் E1 வந்து பெருசா இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கு. இப்ப கரண்டோட டைரக்ஷன் போடுங்க. இது R1, இது R2, இது R3, இது R4. கரண்டோட டைரக்ஷன் இத பாருங்க. இங்க இருந்து போற கரண்ட் I1. ஏன் சார் 1ன்னு எடுத்துக்கிட்டீங்க? இங்க ஜங்ஷன் இருக்கிறதுனால இன்னும் 2 கரண்ட் வரும். அப்ப I2 I3 பிரியும். பா ஒரு நிமிஷம் பா, எல்லாரும் ரொம்ப நுணுக்கமா கவனி. நான் கரண்ட்டை எப்படி பிரிக்கிறேன்னு பாரு. ஏன்னா இப்ப இருக்கிற பையன் என்ன கஷ்டப்படுறான்னு எனக்கு நல்லா தெரியும். அப்ப நீ அந்த தப்ப பண்ணக்கூடாது. கரண்ட்டை பிரிக்க கத்துக்கணும். இது பெண்டு, கரண்ட் மாறாது. இது ஜங்ஷன். ஒரு வாய்க்கால் நிறைய தண்ணி போகுது. வாய்க்கால் 2ஆ பிரியுது. வாய்க்கால்னு சொன்னா உங்களுக்கு தெரியுதா? ஆறுன்னு வச்சுக்கலாமா, ரிவர்னு வச்சுக்கலாமா? ஒரு ரிவர் நேரா போயிட்டு 2 இடத்துல ஒரு ஜங்ஷன் வருது, 2 பக்கமா போகுது. அப்ப பாதி தண்ணி வந்து இந்த பக்கமும், பாதி தண்ணி இந்த பக்கம் போயிடும். அப்ப ஜங்ஷன் வந்தா எப்படி வாட்டர் வந்து கட் ஆகுதோ, ஸ்பிளிட் ஆகுதோ, அதே மாதிரி ஜங்ஷன் வந்தா கரண்ட்டும் ஸ்பிளிட் ஆகும். இந்த பக்கமா I2வும் இந்த பக்கமா I3யும் பாய் சொல்லிட்டு கிளம்பிடும். இந்த I2 எல்லாரும் பாருங்க, அடுத்த ஜங்ஷன் வர்ற வரைக்கும் அவன் I2வாவே தான் வருவான். I3 பாருங்க, இது பெண்டு, இங்கேயும் I3 தான். இது பெண்டு, இங்கேயும் I3 தான். இந்த இடமும் I3 தான். அடுத்து என்ன நடக்குன்னு உனக்கு தெரியும். ஒரு கூட்டில் பிரிந்த 2 ஆடுகள் மறுபடியும் ஒன்னா சேர்ற மாதிரி நிறைய சினிமாக்கள் இந்த டயலாக் நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த I2வும் I3யும் திரும்ப அந்த ஜங்ஷன்ல ஒன்னா சேர்ந்து I1னா அவங்க வீட்டுக்கே திரும்ப போயிடுவான். அவங்க எங்க இருந்து கிளம்பினாலும் அங்கே போயிடும். இப்படிதான் நீங்க கரண்ட்டை பிரிக்கணும். கரண்ட்ல தப்பு பண்ணுனா எல்லாம் போச்சு, ஈக்குவேஷன் தப்பா போயிடும். உன்னால ஈக்குவேஷன் கரெக்டா எழுத முடியாது. ரைட்டா? இப்ப நீங்க 2 ஈக்குவேஷன் போடணும். யாரெல்லாம் சொல்ல ரெடியா இருக்கீங்கன்னு பார்ப்போம். முதல்ல பேர் கொடுத்துக்கிறேன். A B C D E Fன்னு போட்டுக்கிறேன். இப்போ முதல்ல ABEF நான் போட்டுக்கிறேன். ABEF. ABFக்கு லூப் சொல்லணும், BCDEக்கு லூப் சொல்லணும். டைரக்ஷன் எப்படி போட்டுக்கலாம்? கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? கிளாக் வைஸா போட்டுக்கலாமா? ஏன்னா கரண்டோட டைரக்ஷன்ல போனா நம்ம தப்பு எப்படி வேணாலும் போட்டுக்கலாமா. ஆன்டி கிளாக் வைஸ் போட்டாலும் தப்பு வராது. நான் ஒரு சோம்பேறின்னு வச்சுக்கோங்களேன், சேம் டைரக்ஷன் தான் மைனஸ் போட்டே பழக்கப்பட்டேன். இதுல ஆப்போசிட்னா தேவையில்லாத பிளஸ் வேற போட்டுனோம். அதனாலதான் முதல்ல இந்த ABEFல யாராவது செல்ல கம்ப்ளீட் பண்ணுங்க. செல்ல கம்ப்ளீட் பண்ணு. E1 E2 கம்ப்ளீட் பண்ணு. E1 minus E2. E1 minus E2வா? E1 minus E2 பா கரெக்டா? E1 minus E2, E1 minus E2. ஏன்னா E1 மைனஸ்ல புகுந்து பிளஸ்ல வெளில வருது, E2 பிளஸ்ல புகுந்து மைனஸ்ல வெளில வருது. நல்லா சொன்னாங்க. R1 சொல்லுங்க. IR1 பிளஸ்ஸா மைனஸா? Minus. மைனஸ் IR1. கலக்குறீங்க போங்க. அது R4 சொல்லுங்க. மைனஸ் I1 R4 ஈக்குவல் டு 0வா? சூப்பரா. இப்படிதான் ஈக்குவேஷன் எழுதி முடிச்சு. அடுத்தது BCDE சொல்லலாமா? BCDE BCDEல டைரக்ஷன் உன்னோட விருப்பம் தான். நீ கிளாக் வைஸ்ல போட்டுருக்காலும் ஓகே தான், ஆன்டி கிளாக் வைஸ்ல போட்டுருக்காலும் ஓகே தான். ஆனா கொஞ்சம் பார்த்து சொல்லணும். ரைட்டா? சரி, ஏற்கனவே நான் E2 சொல்லிட்டேன். இந்த சர்க்கியூட் நான் E2 சொல்ல மாட்டேன்லாம் அடம் பிடிக்கூடாது. அந்த லூப்ல எத்தனை செல் இருக்காங்களோ அதையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. முதல்ல அந்த E2வும் E3யும் கம்ப்ளீட் பண்ணு. E2க்கு என்ன செய்யணும், E3க்கு என்ன செய்யணும்? Plus E2 minus E3 plus கரெக்டா பார்த்து சொல்லு. Plus E2 Plus E3. plus E3 அழகா சொன்னீங்க. அப்ப அடுத்த சர்க்கியூட்ல plus E2 plus E3. அப்படியே இங்க வந்துருங்க. R2 சொல்லுங்க. I3 R2 சொல்லுங்க. மைனஸா பிளஸ்ஸா? Minus. மைனஸ் I3 R2 மைனஸ் I3 R2.
இங்க வந்துருங்க. அது R2 R3க்கு வாங்க. சார் R3 சொல்லுங்க. சார் கரண்ட் வந்து பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் தானே சார் போகுது. அப்ப பொட்டன்ஷியல் டிராப் இருக்கும்ல சார்? இந்த இடத்துல பெரிய செல்ல இருந்து மட்டும் தான் நீ கன்சிடர் பண்ணணும். மத்த எல்லாரும் அதை ரிசீவ் பண்ற மாதிரி நினைச்சுக்கணும். இப்ப இந்த I2 ஓகே பாரு, சார். இந்த I2 உள்ள வருதா சார்? அது எப்படி சார் E2 பாசிட்டிவ்ல இருந்து கரண்ட் வெளில வரும் கேட்கலாம். ஆனா என்ன சிக்கல்னா யாரு பெருசா இருக்காங்களோ அவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்க. மத்த செல்லுக்கு அவங்க தான் கொடுப்பாங்களே தவிர அவங்கள்ட்ட இருந்து வர்ற கரண்ட்டை கன்சிடர் பண்ணக்கூடாது. எந்த செல் பெருசா இருக்கோ அங்க இருந்து தான் நம்ம கரண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ரைட்டா? ஓகே சார். அடுத்து சொல்லுங்க இந்த R3 சொல்லுங்க. I3 R3 சொல்லுங்க. மைனஸ் சார். மைனஸ் I3 R3 மைனஸ் I3 R3 ஈக்குவல் டு 0. சூப்பரா சொல்லிட்டீங்க எக்ஸ்பிரஷன். நல்லா கத்துக்கிட்டீங்க. அப்படியே ஒரே நிமிஷம் பார்த்துக்கிட்டே இரு. எல்லாரும் குரூப் பாரு. ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டா நீங்க போயிடலாம். சமீபத்தில் கேட்ட ஒரு நீட் கொஸ்டின். இதே மாதிரி தான் ஒரு டெரிவேஷன் ஒன்று போட சொல்லி ஒரு ஈக்குவேஷன் ஒன்று போட சொல்லியிருப்பாங்க. அந்த ஈக்குவேஷனுக்கு பதில் சொல்லிட்டா போதும். ரைட்டா? ஒரே நிமிஷம். நீ அது வரைக்கும் இந்த சர்க்கியூட்டை பார்த்துட்டே இரு. நான் கரெக்டாக போட்டுருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கேன். குரூப்ல ஆலனோட கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விடுறேன். இப்போ ப்ராப்ளம் PDF மட்டும் போட்டிருக்கேன். அதில் கொஷின் நம்பர் சொல்கிறேன். கொஷின் நம்பர் மட்டும் மார்க் பண்ணிக்கோ. கொஷின் நம்பர் 50 மார்க் பண்ணிக்கோ. எக்ஸைஸ் 1ல கொஷின் நம்பர் 50. இப்போ ஒரு PDF போட்டிருக்கேன் இல்லையா? எக்ஸைஸ் 1ல கொஷின் நம்பர் 50. அடுத்தது ஒரே நிமிஷம். எக்ஸைஸ் 1ல கொஷின் நம்பர் 50. அவசரமா தேடும் போது எதுவும் கிடைக்காது. நிறைய சம் இருக்குப்பா மொத்தம். ஆனா இந்த மாதிரி மட்டும் நம்ம கற்றுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு செய்ய வேண்டியது இந்த சம்மை ட்ரை பண்ணி டக்குன்னு ஆன்சர் போடுங்க. சம் நம்பர் 37. சம் நம்பர் 37. இந்த கொஸ்டின் நம்பர் 50 வந்து 8:15க்குள்ளால எல்லாருமே எனக்கு இண்டிவிஜுவலா டெக்ஸ்ட் பண்ணணும். அந்த சம்மை சொல்லியிருக்கணும். ரைட்டா? ஸோ அதனால அந்த சம் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துட்டேன். கொஸ்டின் நம்பர் 50. பட் 37 இந்த சம் பாருங்க. இப்போ ஒரு குரூப்ல போட்டிருக்கேன். அந்த சம் டக்குன்னு சொல்லிருங்க ஆன்சர். இது 2 ஓம், இது 3 வோல்ட், இது 1 ஓம், இது பி, இது ஏ. போற கரண்ட் 2 ஆம்பியர். ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. உனக்கான நேரம் 30 செகண்ட் மட்டும். டக்குன்னு ஆன்சர் அடி. ஆப்ஷன் +6 +9 -3 +3. +3 sir. +3 ஆன்சர் எவ்வளோ +9. சொல்லுமா? +9 சார். +9 வோல்ட்னு வந்திருக்கு. ரைட்டா தப்பான எனக்கு தெரியாது. செக் பண்ணுங்க. போங்க. +9 தான் சார். +9 ரைட்டா? சரி. இப்போ அந்த கொஷின் நம்பர் 50 சொல்லியிருக்கேன்ல, கொஷின் நம்பர் 50 கண்டிப்பா வரணும். அவ்வளோதான், கிளாஸ் முடிஞ்சிச்சு. நீ இடத்த விட்டு எழுதிடக்கூடாது. உடனே அந்த கொஷின் நம்பர் 50 ட்ரை பண்ணி பார்த்துட்டு கரெக்டா ஆன்சர் போடு. அது ஒன்று சால்வ் பண்ணிட்டேன்னா நீ நிஜமாலுமே கிர்ச்சாஃப் லால எந்த சம் வந்தாலும் நான் சால்வ் பண்ணுவேன். அவ்வளோ ஒர்த்து நீயா முடிவு பண்ணி. நான் ஒரே ஒரு சம் மட்டும் கொடுத்துறேன். கொடுத்துட்டு நீங்க போயிடுங்க. சரி, இப்போ நான் கொஞ்ச நேரம் சென்ட் பண்ணி வரேன். அந்த புக்கில் இருக்கு. இந்த கொஸ்டின் நம்பர் 50 மட்டும் ட்ரை பண்ணி. ரைட்டா? இங்க இருக்கிற அத்தனை பேருமே ஒரே நிமிஷம்.